இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் பிபேத்யல்பஸ்ருதாத்வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. நம்முடைய சனாதன தர்மத்தில் வேதங்கள் உபனிஷத்துக்கள் எவ்வளவு முக்கியமானவையோ அதே போல இதிகாசங்களும் புராணங்களும் இன்றியமையாதவையாக இருக்கின்றன. உபனிஷத்துக்கள் பிரம்மத்தை பற்றியும் அவரை அடைவதற்கான வழிகளை பற்றியும் சொல்லலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எதை செய்தால் கண்ணனுக்கு பிடிக்கும், எப்படி நடந்து கொண்டால் அவர் வருத்தப்படுவார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமே. அதுதான் புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு செய்யக்கூடிய பேருதவி. வாழ்க்கையில் ஒரு இலக்கை நோக்கி பிரயாணிப்பதென்பது முக்கியம்தான். ஆனால் அதே சமயத்தில் அதற்கு செல்லும்போது சில ஒழுக்கங்களை கடைப்பிடிப்பதும் சமமான முக்கியத்துவத்தை உடையது. ஒரு பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை படிக்க சேர்க்கிறோம் என்றால் அவர்கள் படிப்பை நன்றாக சொல்லிக் கொடுப்பது ஒரு புறம், அதோடு கூட பல நெறிமுறைகளை கடைப்பிடிக்க வைக்கிறார்களே. எல்லாரும் சீருடை அணிய வேண்டும், ஒருவருக்கொருவர் கடுமையாக பேசிக்கொள்ளக்கூடாது, இன்னென்ன மொழிகளில் பேச வேண்டும் என்று எத்தனையோ வரைமுறைகள் போடுறாளோ இல்லையா. இதெல்லாம் எதற்கு? ஒருவன் படித்தவன் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் நன்னா படித்தான்னா போராதா? எதற்கு அவன் என்னென்ன ஆடை வேண்டுமோ அணிந்து கொள்ளட்டும், எதற்கு சீருடை அணிய வேண்டும்னால் அது ஒரு ஒழுக்கம், அனைவரையும் சமமாக பார்ப்பது, இதை போல ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறதோ இல்லையோ. அப்போ எந்த அளவுக்கு பிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுப்பது முக்கியமோ அதே போல பண்புகள், ஒருவன் வாழ்க்கையில் வாழும்போது பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது என்கிற எண்ணங்களும் அவனுக்கு வந்துவிட வேண்டுமோ இல்லையோ. அதுதான் வேல்யூஸ்ன்னு சொல்கிறோம். அவையும் மிகவும் முக்கியமாக ஆகிவிடுகின்றன. அதை போல சனாதன தர்மத்தினுடைய புஸ்தகங்களுக்குள்ளே இலக்குகளையும் அதை அடையும் வழிகளையும் உபனிஷத்துக்கள் நன்றாக சொல்லுகின்றன. உனக்கு சொர்க்கம் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, நல்ல படிப்பு வரணுமா, மோட்சம் அடையணுமா, எல்லாத்துக்கும் என்னென்ன வழிகள்னு வேதங்கள் சொல்லிவிடுகின்றன. ஆனால் என்ன பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அதை பகவான் ஏற்றுக்கொண்டாரா இல்லை பிடிக்காமல் அதை வெறுத்தாரா என்பதை பார்த்துத்தானே நாம் நல்ல பண்புகளை கடைபிடிக்க முடியும். அதை காட்டுவதுதான் இதிகாச புராணங்களுடைய பெருமை. அதுவும் வெறும் உபதேசங்களாக இருக்காமல் ஒரு கதை வடிவமாக 2 பேர் பேசிக்கொள்வது, ஒருத்தர் பட்ட துன்பங்கள் அதிலிருந்து அவர் மீண்டு வந்தது, இப்படி கதை வடிவத்திலே அவர்களும் ரிஷிகள் நமக்கு கொடுக்கிறார்கள். அதுவும் அவற்றினுடைய பெருமை. அந்த வரிசையிலே அவதூதருக்கும் எதுவுக்கும் நடந்த ஒரு உரையாடல், அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவதூதரை எது பார்த்தான், நீர் நன்னா உடம்பு பலத்தோடு இருக்கிறீர், மனசு தைரியத்தோடு இருக்கிறீர், ஆனால் உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயல்வதில்லை, உணவை ஏற்படுத்துவதற்கு முயல்வது கிடையாது, எந்த ஒரு இலக்கை நோக்கியும் நீர் பிரயாணிக்கவில்லை, ஏன் இப்படி வாழ்கிறீர் என்று எது கேட்டான். அதற்கு அவதூதர், நான் 24 ஆச்சாரியர்களிடம் 24 பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதையெல்லாம் உனக்கு சொல்றேன், நீயும் இந்த புரிதலை அடைந்து விடுவாய் என்று சொல்லித்தான் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறார். கீழே ஒரு 11 குருக்களை பற்றி பார்த்து விட்டோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சந்திரன், சூரியன், மலைப்பாம்பு, விட்டில் பூச்சி, இதை போல பலவற்றை பற்றி பேசிக்கொண்டு அவதூதர் வந்தார். அதை தொடர்ந்து மேலும் என்ன சொல்லுகிறார்னு பார்க்கலாம். 12வது குருவாக தேனீக்கள், மதுகரம்னு சொல்லுகிறோம் இல்லையோ, அந்த தேனீக்களை பார்த்து பாடங்களை கற்றுக்கொண்டாராம். ஸ்தோகம் ஸ்தோகம் கிரகேத் கிராசம் தேகோவர்த்தேத யாவதா கிருஹான் அஹிம்சன் ஆதிஷ்டேத் விருத்திம் மாதுகரீம் முனிகி. ஒரு முனிவன் என்பவன் பகவானை உணர்ந்து உலகத்திலே பற்றற்றவன் எப்படி வாழ வேண்டும்னால் மாதுகரீம் விருத்திம் வர்த்தேத, ஒரு தேனி எப்படி நடந்து கொள்ளுமோ அதை போல ஒரு ஞானி நடந்து கொள்ள வேண்டும்னு தெரிவிக்கிறார். தேனி எப்படி தன்னுடைய உணவை பெறுகிறது? ஒரு புஷ்பத்துக்கு போய் அதில் இருக்கிற தேன் ரசம் அனைத்தையும் உறிந்து விடாது. பல புஷ்பங்களுக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேகரிக்கிறதோ இல்லையோ. அப்படி இல்லாமல் ஒரே புஷ்பத்தில் மொத்தத்தையும் இழுத்தால் அந்த புஷ்பமே அப்படியே வாடி போய்விடும், அதற்கு மேல் அதில் ஒரு ரசமே இருக்காது. அப்படி யாரிடத்திலிருந்து நாம் ஒரு நன்மையை பெறுகிறோமோ அவரே வற்றடித்து போகும்படிக்கு அவரை நாம் துன்புறுத்தக்கூடாது. அவரும் நன்றாக வாழ வேண்டும். அவரிடத்திலிருந்து எவ்வளவு குறைவாக சொல்பமாக நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை நடந்து விடுமோ அந்த அளவுக்குத்தான் ஒருத்தரிடத்திலிருந்து வாங்கி கொள்ள வேண்டும். அதே போல ஒரு முனிவர்
யாரிடத்திலும் சன்னியாசிகள் பற்றற்றவர்கள், அவர்கள் பணம் காசு சம்பாதிக்க போவது கிடையாது. அதனால் அவர்கள் பொருள்களை வாங்கி சோறு சமைத்து உண்ணப்போவது கிடையாது. அதனால் தான் பிக்ஷை எடுப்பது என்கிற ஒரு முறை இருக்கும் இல்லையோ. பிரம்மச்சாரிகளும் சரி, சந்நியாசிகளும் சரி, அல்லது காட்டிலே பற்றற்றவர்களாக திரியக்கூடியவர்களும் சரி, யாராவது ஒரு இடத்துல போய் பிக்ஷை எடுப்பார்கள். பிக்ஷை எடுத்தால் அவருக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அத்தனையும் தினமும் 2 வேளைக்கோ 3 வேளைக்கோ ஒரே ஒரு வீட்டுக்காரர் தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு கட்டமா இருக்கும். ஒரு சன்னியாசி நம்ம ஊர்ல இருக்காருன்னு வச்சுங்களேன், எல்லாருமா சேர்ந்து நம்மளை தேர்ந்தெடுத்து அந்த சன்னியாசிக்கு 2 வேளை உணவு வருஷம் முழுக்க 365 நாளும் உங்க வீட்டிலிருந்து தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஐயோ அது முடியுமா தெரியலையே, நான் தான் ஊருக்கு போனா எப்படி பண்றது, என்னால முதல்ல அதுக்கு சேர்த்து பணம் சம்பாதிக்கணுமே, நாங்க 2 பேர் இருக்கோம், இன்னொருத்தருக்கு சோறு போடணும்னா அதற்கு பணம் சம்பாதிக்க வேண்டும், அப்ப எங்கேயும் ஊருக்கு போக முடியாது, எந்த ஓய்வும் எடுத்துக்கொள்ள முடியாது, அப்ப நமக்கு ஒரு பயம் வருமோ இல்லையோ. அப்ப சன்னியாசி ஒரு வீட்டில் போய் ஸ்வீகரிக்கும் போது, பிக்ஷை எடுக்கும் போது, ஒரே வீட்டுக்கு தினமும் சென்று அவரிடத்திலேயே கேட்டு எல்லா உணவையும் பெற்றுக்கொள்ளக்கூடாதான். தேனி எப்படி செய்கிறது, பல புஷ்பங்களுக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமாக தேனை சேகரிக்கிறதோ இல்லையோ, அதை போல மாதுகரி விருத்திகின்னு சொன்னால் ஒரு சன்னியாசி முனிவரானவர் பல வீடுகளுக்கு சென்று கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கணுமா. இன்னைக்கு ஒரு 2-3 வீடுகள் போய் அவாகிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்தானா அதை வைத்து இப்படி ரொம்ப சாப்பிட போறது கிடையாது. விரக்தர்கள் தான் அதை கொண்டு திருப்தி அடைந்து விடுவார்கள். அடுத்த நாள் மறுபடியும் அவர் வீட்டுக்கே போகக்கூடாது, வேற வீட்டுக்கு போகணும், அடுத்த நாள் இன்னொரு வீட்டுக்கு போகணும். இப்படி மாத்தி மாத்தி சென்றால்தான் மக்களுக்கும் எந்த துன்பமும் வராது. இல்லாட்டா கிரகஸ்தர்களுக்கு மேல ஒரு அன்டியூ பர்டன்னு சொல்றா பாருங்க, அதிகமான பாரம் வந்துடும். ஒரு கிரகஸ்தன் ஒரு வருஷத்துக்கு ஒரு சன்னியாசியை சேர்த்து தானும் தாங்க வேண்டும், சப்போர்ட் பண்ணணும்னால் அவருக்கு பாரமா ஆயிடுமோ இல்லையோ. அதனால் பிரித்து பிரித்து பல பேரிடம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கணும். ஸ்தோகம் ஸ்தோகம் கிரசேத் ராசம். ஸ்தோகம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுமெதுவாக, கிரசேத் பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேகே வர்த்தேத யாவதா, எவ்வளவு நாட்கள் உயிரோடு இருக்கிறோமோ அதுவரை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சேகரிக்க வேண்டும். கிருஹான் அஹிம்சன். கிருஹன் அப்படின்னா வீட்டிலே கிரகஸ்தனாக இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் தானே பணம் சம்பாதிக்கிறார், அவர் தான் இவர்களுக்கு பிக்ஷை இட வேண்டும். அவர்களை ஹிம்சித்து பிக்ஷையை வாங்கக்கூடாது. இப்படி கொடுக்க வேண்டியிருக்கேன்னு அவரே வருத்தப்படும்படிக்கு, நம்மளால இது முடியாம இருக்கு, கையை கடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறோம் என்று நினைக்கும்படிக்கு ஒருவரிடத்திலே திரும்ப திரும்ப போய் நிற்கக்கூடாது. பலரிடம் பிரித்து வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஒரு மதுகரம் தேனியை பார்த்து புரிந்து கொண்டாராம். அனுபியஸ்ச மகத்பியஸ்ச சாஸ்திரேபிய குஷலோ நரஹ சர்வத சாரம் ஆதத்யாத் புஷ்பேபியோ இவ ஷட்பதஹா. அடுத்து இன்னொரு ஒரு நல்ல விஷயம் சொல்றார். ஷட்பதம், 6 கால்களை உடைய தேனி என்ன பண்ணும், பல புஷ்பங்களில் வெவ்வேறு வகையான புஷ்பங்களும் இருக்கும். ஒரு புஷ்பம்னு எடுத்தோம்னால் அதனுடைய பழத்துக்கு ஒரு சுவை இருக்கலாமோ இல்லையோ. ஆனா தேன் ரொம்ப சுவையா இருக்கே, ஏனென்றால் ஒன்று அது ரசமாக எடுக்கப்பட்டது, 2வது வெவ்வேறு வகையான புஷ்பங்களிலிருந்து வெவ்வேறு ரசங்கள் எடுத்துன்னு வருதோ இல்லையோ. ஆனா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தேன் கூட்டிலே சேமித்து வைக்கிறது. அப்ப பல ரசங்கள் அந்த தேனுக்குள்ளே சேர்ந்து விடுகின்றன. அதை போல அப்ப சின்ன புஷ்பமா ஒன்று இருக்கும், பெரிய புஷ்பமா ஒன்று இருக்கும், ஒன்று சிவப்பா இருக்கும், ஒன்று மஞ்சளா இருக்கும். வெவ்வேறு வகையான புஷ்பங்கள், வெவ்வேறு ஜாதி புஷ்பங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரசத்தை எல்லாம் எடுத்து சேமிக்கிறதோ இல்லையோ. அதே போல ஒரு நல்ல ஞானி என்பவன் எப்படி இருக்கணும்னால், சாஸ்திரங்களில் பெரிய சாஸ்திரங்களும் இருக்கும், சின்ன சாஸ்திரங்களும் இருக்கும், உலகத்தை பத்தி சொல்லக்கூடிய சாஸ்திரங்களும் இருக்கும், ஆத்மாவையும் பரமாத்மாவையும் பத்தி சொல்லக்கூடிய சாஸ்திரங்களும் இருக்கும், நல்ல செல்வம் பெறுவதற்கான சாஸ்திரமும் இருக்கும், மோட்சமடைவதற்கான சாஸ்திரமும் இருக்கும். எல்லாத்துக்குமே பெரியோர்கள் பல நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவற்றில் நான் ஒரே ஒரு சாஸ்திரத்தை தான் பிடித்துக் கொள்வேன்னு சொல்ல முடியாது. வெவ்வேறு வகையான சாஸ்திரங்களிலிருந்து அததில் ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்குமோ இல்லையோ, அந்தந்த நன்மைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அணுபியா மகத்பியஸ்ச சாஸ்திரேபியா. அணுனா சின்னது, மகத்துனா பெருசு, சின்னதோ பெருசோ ஒவ்வொரு சாஸ்திரத்திலிருந்தும் குஷலோ நரஹா சர்வதா சாரமாதத்யாத். அந்தந்த சாஸ்திரத்திலிருந்து சாரமான பொருள் என்னவோ அதை ஒருவன் எடுத்து சேமித்துக் கொள்ள வேண்டும், மனதிலே தேக்கி கொள்ள வேண்டும். அப்பத்தான் தேனி எப்படி இனிமையான பொருளை சேர்க்கிறதோ, நமக்கும் பலவாறான கண்ணோட்டங்களிலிருந்து நன்மைகள் எல்லாம் உள்ள வந்ததினால் நமக்கு ஒரு பரந்த கண்ணோட்டம் இருக்கும். பகவானிடத்துல பக்தி, இத்தனை பேர் என்னென்ன விதத்துல பக்தி செலுத்தினார்களோ, யசோதை கண்ணனுக்கு காட்டின பக்தி வேற, தசரதன் ராமனுக்கு காட்டின அன்பு வேற, கோபிகைகள் கண்ணனுக்கு காட்டின அன்பு வேற, ஹனுமான் ராமனுக்கு காட்டின
அன்பு வேறு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னால் நமக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு உறுதியான பல முகங்களை கொண்ட பக்தி வருமோ இல்லையோ. அப்படி பல சாஸ்திரங்களிலிருந்து நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த புஷ்பங்களை துன்புறுத்தாமல் எப்படி தேனி எடுக்கிறதோ அதை போல கிரகஸ்தர்களை துன்புறுத்தாமல் பிக்ஷை வாங்க வேண்டும். அதே சமயத்தில் ஒரு மாதிரி மக்களிடத்துல தான் போவேன், ஒரு மாதிரி உணவைத்தான் உண்ணுவேன்னு சொல்லக்கூடாது. வெவ்வேறு சாஸ்திரங்களிலிருந்து எடுத்துக்கொண்டால்தான் அது ஒரு நல்ல சாரத்தை கொடுக்கும். சாயந்தனம் ஸ்வஸ்தனம் வா ந சங்கிருஹீத பிக்ஷிதம் பாணி பாத்திர உதரமாத்திர மக்ஷிகேவ ந சங்கிரஹி. அடுத்து தெரிவிக்கிறார், எப்படி ஒரு ஞானி வாழ வேண்டும் என்றால் பாணி பாத்திர உதர மாத்திரஹா. அவனுடைய உணவு என்பது கையில் இருக்கணும், பாத்துல இருக்கணும், பாத்திரத்தில் இருக்கணும், இல்லாட்டா வயிற்றுல இருக்கணும். பிக்ஷை வாங்கும் போது பாத்திரத்தில் விழும், அதிலிருந்து கையில் எடுப்பான், அதிலிருந்து வயத்துக்கு போயிடணுமா. அப்படின்னா என்னன்னால் தேவைக்கு அதிகமாக உணவை சேமிக்க கூடாது. அந்த மக்ஷிகம்ங்கிற ஒரு தேனியோ ஒரு கொசு இருக்குன்னால் தனக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவுதானே தேனி எடுத்துக்கொள்ளும். அந்த வேளை தன்னால எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கொள்ளும். மனுஷனுக்கு தான் இந்த பழக்கமே கிடையாது. அடுத்த ஒரு மாசத்துக்கு இப்பவே நான் காய்கறி வாங்கி வைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு காய்கறி, ஒரு மாசத்துக்கு வேண்டிய பருப்பு அரிசி எல்லாம் வாங்கி வைக்கிறேன் என்று சேகரிக்க முடியும். இன்றைய வாழ்க்கையில் எளிமையாகிவிட்டது, அதனால நாம வாங்கி வைத்துக் கொள்ளுகிறோம் ஒரு எளிமைக்காக. ஆனா அவர் சொல்லுவது இப்படி இருந்தாலே அதுல ஒரு பற்று வந்துடும். நாம வாங்குறோம் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் அன்று காலை தான் எந்த மார்க்கெட் இருக்கோ அங்கு போய் காய் வாங்கி கொண்டு வருவார்கள், அன்றே அதை பயன்படுத்தி முடித்து விடுவார்கள். இது போல ஃப்ரிட்ஜு அது இது வாங்கி ஒரு வாரத்துக்கு வைக்கிறது, அப்புறம் திருத்துறது. இன்னொரு படி மேலேயே சொல்லலாமே, சமைத்து விட்டே அதுக்கு மேல ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அதை எடுத்து சுட பண்ணி சாப்பிட்டு கொள்வது, இதெல்லாம் நாம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். இது ஆச்சாரத்துக்கும் புறம்பானது, ஆரோக்கியத்துக்கும் புறம்பானது, எல்லாமே தவறுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதெல்லாம் பண்ண என்ன ஆகும், நிறைய வாங்கினா நிறைய சேமித்து வைக்கிற அளவுக்கு வீட்டுல இடம் வேணும். உடனே வீடு பெருசாக ஆரம்பிக்கிறது. வீடு பெருசாகணும்னா அதுக்கு தகுந்த பணம் சம்பாதிக்கணும், அதற்கு தகுந்த வேலை வேணும், அதற்கு தகுந்த உழைக்கணும், அதற்கு தகுந்த படிக்கணும். அப்ப எல்லாம் நாம தானே இழுத்து விட்டுக்கிறோம். அவர் சொல்றார், ஞானியா ஒருத்தன் இருக்கணும்னா இப்படி இருக்க முடியாது. உண்மையா அவதூதரை போல பற்றின்றி இருக்க வேண்டும் என்றால் கை, தட்டு, வயிறு இவ்வளவுதான் சாதம் இருக்கணுமா. ஒருத்தரிடம் இருக்கும் உணவு ஒண்ணு தட்டுல இருக்கும், இல்ல கையில பாதியில இருக்கும், இல்ல வாய்க்குள்ள போய் வயிற்றுல இருக்கும். அந்த தட்டுல இருந்து வயிற்றுக்கு வந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப வெளியில சமைச்சு வச்சது இன்னும் அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்கிறது ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அந்த வேளைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். இல்ல நாளைக்கு தேவைப்படுமே, எனக்கு சாயங்காலத்துக்கு தேவைப்படுமேன்னா தேனி எடுக்கவே எடுக்காது. அந்த வேளைக்கு என்னமோ அவ்வளவுதான் எடுக்கும். சாயந்தனம் ஸ்வஸ்தனம் வா ந சங்கிருஹீத, நாளைக்கு வேண்டும் சாயங்காலத்துக்கு வேண்டும்னு சொல்லி எடுத்து வைக்க கூடாது. அப்போதைக்கப்போது வேண்டியதை மட்டும் ஒருவன் எடுத்து பயன்படுத்தினான் என்றால் அப்ப அந்த தேனியை போல சௌக்கியமாக இருக்கலாம். சாயந்தனம் ஸ்வஸ்தனம் வா ந சங்கிருஹீத பிக்ஷுகா மக்ஷிகா இவ சங்கிருஹன் சகதேன வினஷ்யதி. அப்படி ஒருவேளை அதை மீறி சேமிக்க தொடங்கினான் என்றால் அப்போ தேனீக்களுக்கு என்ன ஆறுது, ஒரு நாள் அந்த தேனை யாரோ பறிச்சுன்னு போயிடுறாளோ இல்லையோ, அதை போல நாமும் சேமித்து வைத்ததெல்லாம் பறிபோக போகிறது. இப்படி தேனீக்களை பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். கிரகஸ்தர்களிடம் அதிகமான பாரத்தை கொடுக்காமல் பலரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கொள்ள வேண்டும். எப்படி பல மலர்களிலிருந்து தேனை சம்பாதிக்கிறதோ, ஒரு மனிதனும் பல சாஸ்திரங்களை ஆராய்ந்து பல தரப்பட்ட கோணங்களிலிருந்து நல்ல விஷயங்களை சேகரித்து கொள்ள வேண்டும். அதே போல தேனி எப்படி நாளை சாயங்காலம் அடுத்த வாரம் அடுத்த மாசம்னு தான் எதையும் சேர்த்து வைக்காதோ, அப்போது வேண்டியது போல வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொள்ளுமோ, அதை போல் மனிதனும் பாத்திரம், நம்முடைய கை, வயிறு என்பதற்குள்ள நம்முடைய தேவைகளை அடக்கிவிட்டால் அப்ப எளிமையான வாழ்க்கை வாழலாம் என்று அவதூதர் கூறினார். அடுத்தது ஒரு யானையை பத்தி சொல்றார். பதாபி யுவதீம் பிக்ஷு ந ஸ்பிருஷேத் தாரவீமபி ஸ்பிருஷன் கரீவ பத்யேத கரிண்யா அங்க சங்கதஹ நாதிகச்சேத் ஸ்திரியம் பிராஜ்ஞஹ கரிஹிச்சின் மிருத்யுமாத்மனஹ பலாதிகை சஹன்யேத கஜைர் அந்யைர் கஜோயதா. யானைக்கு ஒரு தன்மை உண்டு. ஒரு யானை, ஆண் யானை பெண் யானையை பார்த்து ஆசைப்பட்டுடுத்துன்னு வச்சுங்களேன், அப்ப அதை அடைவதற்காக பல முயற்சிகளிலே ஈடுபடுகிறது. அதுதானே அது பிடிபடுவதற்கே காரணமாகிறது. ஆண் யானையை பிடிக்கிறதுக்கு அநேகமா என்ன பண்ணுவான்னா, ஒரு பெண் யானையை பணயமா கட்டி வைப்பா, அதுக்கு பக்கத்துல வரும்படிக்கு அதை எப்படியானு இழுத்துண்டு வருவா. அந்த இடத்துல பள்ளத்தை கட்டி வைத்து
தோண்டி வைத்து அதற்குள்ள யானை விழுந்துடும், உடனே சிறை பிடித்து விடுகிறாளோ இல்லையோ. யானையை பிடிக்கணும்னா இப்படித்தான் பிடிப்பார்கள். அப்போ ஒரு பெண் யானை பார்த்து அதனிடம் காதல் கொண்ட ஆசை கொண்டபடியால் உடனே அந்த யானைக்கு எவ்வளவு தீமைகள் நடந்து விடுகின்றன. அதை போல் உலகத்தில் எந்த பொருளிலும் ஆசை வைக்காதே. பதாபி யுவதீம் பிக்ஷுஹு நஸ்பிருகேத். எவனும் ஒருவன் எந்த ஒரு பொருளையும், ஒரு பெண்ணை ஆசைப்படாதே என்பது மட்டும் கிடையாது. எடுத்துக்காட்டு, ஆண் யானை பெண் யானையை பார்த்து ஆசைப்பட்டு கெட்டு போகிறது, சிக்கிக் கொள்ளுகிறது. அதை போல நீயும் ஒரு பெண்ணிடத்தில் ஆசை வைத்து சிக்காதேன்னு தெரிவிக்கிறார். அது பெண்ணோடு மட்டும் நிறுத்தல, எந்த விஷயத்தில் ஆசை வைத்தாலும் அதேதான். அவனவனுக்கு ஒவ்வொரு விஷயத்துல எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். நம்ம ஒருத்தர் ஏமாத்தணும் நினைத்தால் அப்ப எனக்கு எதுல அதிகமான ஈடுபாடோ அதை கொடுக்கிறேன்னு காட்டுவார். ஒரு மாட்டுக்கு என்ன பண்ணுவோம், புல்லுக்கட்டை இப்படியே நீட்டுவோம், அது புல்லுக்கட்டுன்னு நினைச்சுன்னு பின்னாடியே வரும். அதை எங்க வேணுமோ அழைச்சின்னு போய்டுறோமோ இல்லையோ. அதை போல உலகத்தில் எந்த ஒரு பொருளில் அதிகமான பற்றை நாம் வைத்தாலும் அது மற்றவர்களாலே நம்மை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும். அதனால் எதிலுமே அதிகமாக பாசம் வைக்காதே. ஸ்பிருஷன் கரீவ பத்தியேத. அந்த யானை அந்த பெண் யானையை ஒரு முறை தொட்டு விட்டது என்றால் அது நடத்தல காதல் கொண்டு விடுகிறது. அதுக்கப்புறம் அதை மறந்து இருக்க முடியல, அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து தானே சிக்கிக் கொள்ளுகிறது. அதை போல் நீ சிக்கிக் கொள்ளாதே என்று எதுவுக்கு அவதூதர் சொன்னார். அடுத்தது ஒரு கருமி, கஞ்சன். அந்த கஞ்சனை பார்த்து ஒரு நல்ல விஷயம் தெரிந்து கொண்டாராம். ந தேயம் நோபபோக்யம் ச லுப்தைர் யத் துக்க சஞ்சிதம் புங்தே ததபி தச்சான்யா மதுஹேவ அர்த்தவின் மது. தெரிவிக்கிறார். ஒரு கருமி என்ன பண்ணுகிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறார். அவருடைய முயற்சியில குறையே சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமத்தை பொறுத்து கொண்டு அதுல என்ன அவமானம், ஒரு உயர்வு தாழ்வு என்னென்ன வருமோ எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு ஒரு பணத்தை, செல்வத்தை சம்பாதித்து விடுகிறார். சம்பாதித்த பிறகு ந தேயம் ந உபபோக்யம் ச, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாரானால் கொடுக்கறதே கிடையாது, மனசே கிடையாது. சரி, அதை தானே நன்னா அனுபவிப்பாரா அப்படின்னால் அதுவும் கிடையாது. கருமியாக இருப்பவர்கள் தாங்களும் நல்ல வாழ்க்கை வாழவே மாட்டான். ஒருத்தர் பணங்காசு நன்னா சம்பாதிச்சார், 1 லட்சம் ரூபாய் வந்ததுனால் அதற்கு தகுந்த நல்ல ஆடைகள் எல்லாம் வாங்கிண்டு, அதுக்கு தகுந்த ஏதோ கையில மோதிரம் சங்கிலி இதெல்லாம் போட்டுண்டு நல்ல தோற்றத்தோடு தானே அனுபவிச்சிட்டார்னால் சரி, சமயம் வாங்கினார், அவர் அனுபவித்தார், இப்போதாவது ஏதோ ஒரு சந்தோஷம் அதனால ஏற்பட்டதோ இல்லையோ சரின்னு விட்டுடலாம். இல்லை, ஒருத்தர் நிறைய பணம் சம்பாதித்தார், அவருக்கு ஒன்றும் வைராக்கியம் நிறைய உண்டு, அதனால ஒரு பற்றும் கிடையாது, எல்லாத்தையும் ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டார், 10 பேருக்கு படிப்புக்கு சொல்லி கொடுத்தார், யாரையோ அன்னதானம் செய்தார், அதுல பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் சரி, அதுவும் உயர்ந்த விஷயம். பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்தார், தனக்கு ரொம்ப ஆசை கிடையாது, அதனால மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டார், உயர்ந்தது. அவ்வளவு இல்லை, ஆனா தானே அதை நன்னா அனுபவித்தார் அப்படின்னு சொன்னா சரி, போனா போறதுன்னு சொல்லலாம். கருமி என்ன பண்றாரு பாருங்க, கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிப்பார், தானும் நன்னா அதை வச்சு அனுபவிக்க மாட்டார், மற்றவர்களுக்கும் கொடுக்க மாட்டார். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னு சொல்றார். ந தேயம் ந உபபோக்யம் ச லுப்தைஹி துக்க சஞ்சிதம். கஷ்டப்பட்டு சேகரித்ததையும் பயன்படுத்த மறுக்கிறார்கள். புங்தே ததபி தச்சான்யா. அப்ப என்ன தெரியுமா ஆகும், அதை வேறு ஒருவன் அனுபவித்து விட்டு சென்று விடுவான். நம்ம அதிகமா நிறைய சொத்து சேர்த்தோம்னால் ஒன்னும் உறவினர்கள் நிறைய வச்சிருக்கே எனக்கு கொடுன்னு கேட்பா, இல்லாட்டா திருடன் மொத்தத்தையுமே சுருட்டின்னு போறேன்னு சொல்லுவான், இல்ல ராஜா எனக்கு வரி கொடு, நீ இவ்வளவுலாம் நிலம் புலம்லாம் வச்சிருக்கூடாது, இவ்வளவு சொத்து வச்சிருக்கூடாது, பாதியை எனக்கு கொடு என்று ராஜா கேட்கலாம். இல்ல குறைந்தபட்சம் நிறைய தானியம் இருக்கு, அந்த காலத்துல தானியம் தானே செல்வம், எலி அந்த தானியம் நெல்லையெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். அப்ப ராஜாவோ எலியோ உறவினர்களோ பகைவர்களோ திருடர்களோ யாரோ இருக்கிற செல்வத்தை எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாளோ இல்லையோ. அப்ப ஒண்ணு அவ பறிச்சுன்னு போறதுக்குள்ள நானாவது அனுபவிக்கணும், இல்லையா அதை 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்து அவர்களான பயன்படும்படி செய்ய வேண்டும். இரண்டையும் செய்யாமல் கஷ்டப்பட்டு சேமித்ததை அப்படியே வைத்துக்கொண்டு கருமியாக இருந்தால் புங்தே ததபி தச்சான்யா மதுஹேவ அர்த்தவின் மது. அதுக்கு மேல சுதுக்கோபார்ஜிதைர் வித்தை ஆசாசானாம் கிருஹாசிஷா மதுஹேவாக்ரதோ புங்தே யதிர்வை கிருஹமேதினாம். எவனொருவன் இப்படி சேர்த்து கொண்டே சுதுக்க உபார்ஜிதைஹி வித்தைஹி, ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வங்களை கொண்டு
ஆசாசானாம் கிருஹாசிஷா கிருஹமேதினாம், எவனொருவன் அதை பயன்படுத்தாமல் ஏதோ நல்லது வரும் பயன்படுத்தலாம்னு தள்ளி போட்டு கொண்டே இருந்தால் ஒரு காலத்தில் வேற யாரோ வந்து அதையும் பறித்து கொண்டு போய்விடுவார்களே தவிர இவனால் கடைசி வரைக்கும் அதை அனுபவிக்கவே முடியாது. அதனால தான் அளவுக்கு மேல சொத்து சேர்த்து என்ன பண்றது, ஏதோ நமக்கு கஷ்டப்படக்கூடாது, நாம கஷ்டப்பட்ட மாதிரி குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, ஓரளவுக்கு சேர்த்து வைக்கலாம். இல்லை சுவாமி கஷ்டப்படாம இல்லை, குழந்தை ஆனந்தமா வாழணும், அவனுக்கு வீடுன்னு ஒரு சொந்த வீடா இருக்கணும், அவன் ஆசைப்பட்டா ஒரு பிரயாணத்துக்கு போக முடியணும், ஆனந்தமா குடும்பத்தோடு இருக்க முடியும்னா சரி இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு வைக்கலாம். இல்லை அவன் கொஞ்சம் தடபுடலா ஒரு வண்டி 2 வண்டி 2 வீடு 3 வீடுன்னு வாங்கணும்னால் அதுக்கு நாமும் உழைத்து அவனுக்கும் கல்வி சொல்லி கொடுத்து நீயும் உழைன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணி வைக்கலாம். அப்படிலாம் இல்லை சுவாமி, அடுத்த 20 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு செல்வம் சேகரிக்கணும்னால் ஏன் சேகரிக்கணும்? அடுத்த 20 தலைமுறைக்கு நமக்கு குடும்பத்துல இருக்க போறதான்னு கூட நமக்கு தெரியாது, அடுத்த வம்சத்துக்கு மேல என்ன போறதுன்னு நமக்கு தெரியாது. நாம புறப்பட்டு போய்விட போகிறோம், ஒண்ணு வைகுந்தத்துக்கு போறோம், இல்ல அடுத்த பிறவி நாயாவோ பூனையாவோ மனுஷனாவோ தேவனாகவோ பிறக்க போகிறோம். இந்த செல்வத்துக்கு என்ன ஆச்சு நமக்கு தெரியவே போறது கிடையாது. அவனும் நம்மளை நினைவில் வச்சுட்டு பெரிய நன்றியோடெல்லாம் இருக்க போவதும் இல்லை. அதனால் எதுக்கு 20 தலைமுறைகளுக்கு கண்ணாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு பணத்தை சேகரித்து வைத்தால் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. வேண்டிய அளவுக்கு சேமிக்கணும், சேமிக்கவே கூடாது, வந்ததை வச்சுட்டு வாழ்ந்துக்கோன்னு அவ்வளவு கிரகஸ்தனுக்கு சொல்ல முடியாது, ரிஷிகளுக்கு தான் அப்படி சொல்லுகிறார். கிரகஸ்தன் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், ஆனால் அளவுக்கு மீறி எதையும் வச்சுக்கூடாது. அப்படின்னா அளவுக்கு மீறி வந்ததென்றால் சம்பாதித்தான் என்றால் அதை 4 பேருக்கு கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி விட்டுடணும். அதை பார்த்து ஆனந்தப்பட்டு விட வேண்டுமே தவிர தான் அனுபவிக்கிறதற்கு ஆசை இருக்கணும்னு அடியேன் சொல்ல வரல, சம்பாதிக்காமலே இருக்கணும்னு ரிஷி சொல்லவில்லை. சம்பாதித்து பிறர்களுக்கு கொடுத்து ஆனந்தப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தானே வேற யாரோ 4 பேர் அதை பிடுங்கி தின்று விடுவார்கள் என்று கத்துக்கொண்டேன் அவதூதர் கூறுகிறார். அப்ப தேனி, யானை, கருமி 3 பேரை பார்த்து கத்துக்கொண்டது. இதோடு 14 குருக்களை பற்றி பார்த்தோம். இன்னும் தொடர்ந்து ஒவ்வொருவராக பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।